யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராயதாட்சீம் கம்பீராவர்தனா விஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்வீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா. ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 10ஆம் நாள் 26/9/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலருகின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து இறையருளையும் குருவர்களையும் பூரணமாக பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. இப்பொழுது அன்னை பராசக்தியை வழிபாடு செய்கின்ற சக்திக்குரிய முப்பெரும் தேவியர் வழிபாடாகிய நவராத்திரியிலே இன்றைய தினமும் லக்ஷ்மியினுடைய பூஜை வழிபாடுகள். இவ்வாறு லக்ஷ்மியை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது அஷ்டலக்ஷ்மியின் வடிவங்களாக போற்றுவது. பொதுவாக இந்த லக்ஷ்மி பூஜை நாட்களிலே இந்த தானியங்களை எல்லாம் தருகின்றவள் லக்ஷ்மி, தனத்தை தருகின்றவள் லக்ஷ்மி. அதனாலே இந்த காசுகளெல்லாம் அங்கே அலங்காரமாக லக்ஷ்மியை சுற்றி வழிபாடு செய்து கொள்ளுகின்ற வகையிலே, அதே போல் காசுகளினாலே அர்ச்சனை வழிபாடு செய்வது, சொர்ண அர்ச்சனை. அங்கே லக்ஷ்மிக்கு ஸ்தோத்திரங்கள், லக்ஷ்மியினுடைய அஷ்டகங்களை பாராயணம் செய்து கொள்ளுவது. அதே போல் தானிய லக்ஷ்மியாக அந்த நவதானியங்களையும் 9 சிறிய பாத்திரங்களிலே போட்டு அழகாக வைத்து இந்த தானியங்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்வது. இவை எல்லாமே ஒரு சிறப்பையும் நம்முடைய மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வகையிலே இந்த சக்தி வழிபாட்டிலே இவ்வாறு இல்லங்களிலே கூட இவற்றையெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைகின்ற வகையில் அமைந்திருக்கும். அதே போல் வீட்டிலே உள்ள பிள்ளைகள், தாய்மார்கள், அது நம்முடைய உறவுகள் எல்லோருமாக சேர்ந்து இந்த வெள்ளிக்கிழமை அமைகின்ற பொழுது லக்ஷ்மி பூஜையிலே திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளலாம். அங்கே பால் பாயசம் நிவேதனமாக வைப்பது, அதே போல் கடலை, அவல் இவையெல்லாம் பிரசாதங்களாக வைப்பது, சர்க்கரை பொங்கல் வைத்து கொள்வது, நமக்கு எவையெல்லாம் முடிகின்றதோ அவற்றையெல்லாம் வைத்து பழங்கள் வைத்து அங்கே வழிபாடு. பொதுவாக இந்த நவராத்திரி காலங்களிலே இந்த நாவற்பழங்கள் கிடைக்கின்ற பொழுது அது நைவேத்தியமாக வைத்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடிய சக்தியை வழிபாடு செய்கின்ற இந்த நவராத்திரி காலத்திலே இல்லங்கள் தேடி வருகின்ற சுமங்கலிகளை எல்லாம் லக்ஷ்மியாக, ஆதி பராசக்தியின் அம்சமாக அங்கே கோலங்கள் இடப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கோலங்கள் போடப்பட்டு அதிலே ஒரு ஆசன பலகை வைத்து அதிலே அமர வைத்து பாத்தியார்க்கியங்கள் கொடுத்து அவர்களுக்கு புஷ்பத்தினாலே பூஜித்து சந்தனம் குங்குமம் திலகமிட்டு கண்ணுக்கு மையிட்டு இவ்வாறான அந்த உபச்சாரங்களோடு கூடவும் அங்கே நம்மால் முடிந்தவற்றையெல்லாம் அவர்களுக்கு கொடுப்பது. எது எது நமக்கு முடிகிறதோ வெற்றிலை, பழம், தேங்காய், சில்லறை காசு, புஷ்பங்கள் வைத்து அங்கே கொடுத்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகும்.
குழந்தைகளுக்கும் அவ்வாறு நம்மால் முடிந்த உபச்சாரங்களை எல்லாம் நமது வசதிக்கு ஏற்ப அதனை செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக செய்யத்தான் வேணுமென்றல்ல. மலையளவு சாமிக்கு திணையளவு புஷ்பம் என்றார்கள். நாங்கள் ஒரு வெத்திலையிலே கொஞ்சம் குங்குமத்தை வைத்து அல்லது மஞ்சளை வைத்து ஒரு பூவை வைத்து கொடுத்தாலும் மனம் சுத்தமாக இருந்தால் அந்த காரியங்கள் நிறைவேறும். நல்ல மனதோடு நல்ல எண்ணங்களோடு இந்த காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் நம் எல்லோருக்கும் கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ இந்த முப்பெரும் தேவியருடைய நவராத்திரி வழிபாட்டிலே நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.